மூலதனத்தினுடைய வளர்ச்சிக்கும் தொடர்ச்சியாக தொழிலாளர்களை ஒட்டச் சுரண்டுகிறார்கள். ஆனா இதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாகவும், இந்த முதலாளியினுடைய லாபத்தை பெருக்குவதற்காக தொழிலாளி என்கிற ஒரு புதிய பழைய அடிமையிலிருந்து நிலப்பிரபுக்களுடைய கூலியாட்கள் பண்ணையாட்கள் என்கிற நிலையிலிருந்து மாறி தொழிலாளி என்கிற ஒரு புதிய குழு உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் அந்த முதல் நாடிக்காரர் சொன்னாரு, they are creating their own grave diggers. அவர்களே grave diggers, மயானத்தில் பள்ளம் தோண்டக்கூடிய அவர்களுடைய சொந்த அந்த சவக்குழியை தோண்டக்கூடியவர்கள், அவர்களை இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அதனுடைய தன்மையிலிருந்து உருவாக்குகிறது. கிரியேட்டிங் தேர் ஓன் கிரேவ் டிகர்ஸ். முதலாளித்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அந்த சவக்குழியை தோண்டக்கூடிய ஒரு புதிய வர்க்கத்தை உருவாக்குகிறார்கள். அது தானா உருவாக்கிறது, அவர்கள் விரும்பி அல்ல. இந்த சுரண்டல் இருந்து இந்த தொழிலாளியை பயன்படுத்தி உற்பத்தியை நடத்த வேண்டிய கட்டாயம் வருகிற போது அதிலிருந்து இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை எதிர்கொள்ளக்கூடிய, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 14 மணி நேரம் முடியாது, நான் கம்மியாக தான் வேலை செய்வேன், இந்த வேலை செய்ததுனால வாழ முடியாது என்று ஆரம்பித்து அது காலங்காலமாக பல ஆண்டுகள் ஆகி அதற்கிடையில் பல வகையான மாறுதல்கள் வந்து, உற்பத்தி முறைகளில், எந்திரங்களில், மற்றதெல்லாம் பல வகையான மாறுதல்கள் வந்து, இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் தொழிலாளி அதை எதிர்த்து அந்த முதல உரிமையாளர்களை, முதலாளிகளை எதிர்த்து போராடி வலுப்பெறுகிற ஒரு வர்க்கம். நான் ஃபேக்டரிக்கு போனது 1963, இன்னைக்கு 2025. நான் வேலைக்கு போகிற காலத்தில் அப்ரண்டிஸாக ஃபேக்டரிக்குள்ள போகிற காலத்தில் இருந்த உற்பத்தி முறைக்கு இன்றைய உற்பத்தி முறைக்கு வித்தியாசம் இருக்கு. எல்ஐசியில் வேலை செய்தவர் சந்தானம், அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வேலைக்கு போகிற காலத்தில் எல்ஐசி ஆஃபீஸ் எப்படி இருந்தது, அல்லது ராஜேந்திரனோ சந்தானமோ அல்லது பேங்க்கில் வேலை செய்தவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கார். அந்த பேங்க் அப்போ அவர் வேலைக்கு போகிற போது எப்படி இருந்தது, இப்போ வேலையிலிருந்து அவர் ரிட்டையர் ஆகிற காலத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு. இங்க கிண்டியில ஒரு காலத்தில் இருந்திருக்கக்கூடிய சிறு தொழிலை பத்தி வில்கின் பேசுற போது ஒரு வார்த்தையை சொன்னார். குமாரதாஸ் இங்க உட்கார்ந்துருக்கார், கிண்டி தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். கிருஷ்ணமூர்த்தி பின்னாடி உட்கார்ந்துருக்கார், அவர் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்ணவர். நம்ம ஒவ்வொருவரும் ஃபேக்டரிக்குள்ள நுழையிற காலத்திலையும் ஃபேக்டரியிலிருந்து ஓய்வு பெற்றோ, டிஸ்மிஸ் ஆயோ, அல்லது வேலையை விட்டோ வெளியே வருகிற காலத்தில் இந்த உற்பத்தி முறைகளில் எல்லாம் வந்திருக்கக்கூடிய மாறுதல்கள் என்பது அபாரமானது. அது ஒரு பக்கம். ஆனா அதே நேரத்தில் அதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த தொழிலாளியினுடைய நிலையிலிருந்து எல்ஐசியினுடைய சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனமாக இருந்த காலத்தில் அந்த நிறுவனங்களால் பழிவாங்கப்பட்டு வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். மின்சார வாரியத்தில் வேலை செய்து அதனுடைய தலைவராக இருந்தவர் அப்புறம் முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அவர் இருக்கிற காலத்தில் அவர் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கலாம், அல்லது 2 ஷோகாஸ் நோட்டீஸ் வாங்கியிருக்கலாம். அதுக்கு மேலே சஸ்பென்ஷன் வரைக்கும் தான். ஆனால் ஜெயிலுக்கு போயிருக்கோம். வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிற வரை வேலையில் இருந்தீர்கள், ஓய்வு பெற்று வந்திருக்கீங்க.
இந்தியா சில்க் ஹவுஸ்ல ஒருத்தர் வேலை செய்துட்டு இருந்தார், எஸ்ஆர் நீலகண்டன். இந்தியா சில்க் ஹவுஸ்ல தான் வேலை செய்தார். அவர் எங்கிருந்து வந்தாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து. சங்கம் அமைத்ததுக்காக டிஸ்மிஸ் ஆனவர். டி ஜானகிராமனோட வேலை செய்வார். இப்படி சென்னை நகரத்தினுடைய ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய கதையை சொன்னாலும், அது இருந்து மறைந்த இந்துஸ்தான் டெலிபிரிண்டரா இருந்தாலும், அல்லது இப்போ இல்லாமல் இருக்கிற இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலா இருந்தாலும், பழைய உருவத்திலிருந்து புதிய உருவங்களுக்கு மாறிய தொழிற்சாலைகள் ஏராளமாக உள்ள தொழிற்சாலைகளுடைய கதையோ, வெறும் தொழிற்சாலைகள் அல்ல, ஒவ்வொரு நிறுவனமும் டிரான்ஸ்போர்ட் உட்பட இந்த மாறுதல்கள் ஒரு பக்கம். ஆனால் அதிலிருந்து தொழிலாளி பழைய தொழிலாளி என்கிற நிலையிலிருந்து போராடி 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 ஒரு வலிமையான ஒரு தொழிலாளியினுடைய ஒரு கூட்டமாக, ஒரு அமைப்பாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இதனுடைய சாராம்சம் என்ன? இந்த மூலதன உடைமையாளர்களும் அவர்களை எதிர்க்கிற தொழிலாளர்களும் இந்த சமூகத்தினுடைய எதிரும் புதிருமான இரண்டு வர்க்கங்கள். அதான் அதனுடைய சாராம்சம். ஏன்னா மூலதனத்தை பொறுத்த மட்டிலும் எப்படியாவது லாபத்தை பெருக்குவது என்பது ரொம்ப அருமையான ஒரு கொட்டேஷன் இருக்கு. நான் மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் கொட்டேஷனா சொல்லலை. ஆனால் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் பற்றி ஆய்வு செய்த அந்த மிகப்பெரிய அந்த தொகுப்பை 3 வால்யூம், 4 அந்த வால்யூம் வெளியிட்ட போது அதில் ஒரு தொழிற்சங்க தலைவருடைய எழுத்திலிருந்து ஒரு மேற்கோளை உருவாக்கினார், பயன்படுத்தியிருக்கார். அவருடைய பேரு டன்னிங். அதில் பேரெல்லாம் உங்களுக்கு ஒட்டியதில்லை. ஆனால் நிலைமையை புரிந்து கொள்வதற்கு அது நிச்சயமாக நமக்கு தேவை. என்ன மூலதனத்தினுடைய தன்மை என்ன? நீங்க நவீன மூலதனத்தினுடைய கொடுங்கரம் சொன்னதுனாலதான் நான் இதெல்லாம் தேட வேண்டியதாச்சு. ஒன்றும் நவீன மூலதனத்தினுடைய கொடுங்கரம் அல்ல. மூலதனம் ஆரம்பத்திலேயே அதுதான். நவீன மூலதனம் இன்னும் கொடூரமாக புதிய நவீன வடிவங்களை தேடுகிறது. தொழிலாளர்களும் வேலை நிறுத்தங்களும் என்று டன்னிங் என்கிற ஒரு தொழிற்சங்க தலைவர் எழுதிய பகுதியை மிகப்பெரிய ஆய்வாளரும் அறிஞருமான மார்க்ஸ் அவருடைய நூலில் மேற்கோள் காட்டுகிறார். இதை நிச்சயமாக பல தோழர்கள் இங்கு உள்ளவங்க படிச்சிருப்பாங்க. லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் மூலதனம் ஒரு புதிய உற்சாகத்தை பெறுகிறது அப்படின்னு டன்னி எழுதுறார். லாபம் கிடைக்கும் சொன்னாலே மூலதனத்துக்கு உற்சாகம் பெறுகிறையா அப்படின்னு உற்சாகம் பெருகும். 10% உறுதியானால் அது எங்கேயும் செல்லும். 20% என்றால் அது ஆர்வம் அடைந்து விடும். 50% என்றால் அது துணிச்சல் மிக்கதாக மாறிவிடும். 100% என்றால் அனைத்து விதமான மனித விதிகளையும் மீறி அது செயல்பட தயாராகும். அடுத்த ஒரு வரி இருக்கு. 300% லாபம் கிடைக்குமானால் அந்த மூலதனத்தினுடைய முதலீட்டினுடைய சொந்தக்காரனையே தூக்கிலிடுவதற்கும் தயாராகும். அது ரொம்ப அதீதமானதா உங்களுக்கு தோணும். எப்படி மூலதனம் அதனுடைய சொந்தக்காரர்களை எப்படி தூக்கிலிடுவார்கள்? அது ஒரு சொற்றொடர் தான், எழுத்தாளர்கள் பயன்படுத்துகிற முறை. ஆனால் அந்த தலைவர் அதை சொல்றார். அதுதான் மூலதனத்தினுடைய அடிப்படையான அம்சம். லாபம் என்பதற்காகத்தான் மூலதனம் செயல்படுகிறது என்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு விளக்கம் இருக்க முடியும்னு நான் நினைக்கல. அதனாலதான் அந்த காலத்துல தொழிலாளர்களும் வேலை நிறுத்தங்களும் என்கிற ஒரு சிறு நூலிலிருந்து, ஒரு சிறு கட்டுரையிலிருந்து மார்க்ஸ் இதை மேற்கோள் காட்டுகிறார். அதான் மூலதனத்தினுடைய தன்மை. லாபம் என்றாலே ஆர்வம் அடைந்து விடும். மூலதனத்தினுடைய தன்மையை பற்றி இன்னொரு சொல் இருக்கு. அது கொஞ்சம் கவிஞர்கள் கவிதையாக சொல்ல வேண்டிய வார்த்தை.
எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லவும், எங்கு வேண்டுமானாலும் கூடு கட்டவும், அந்த கூடு கட்டி குஞ்சு பொறிக்கவும். அதான் மூலதனத்தினுடைய தன்மைங்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் பாய விரும்பும். போற இடத்துல எல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொறிப்பது. கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதுன்னா இனவிருத்தி. அதான் லாபம், மூலதனத்தினுடைய பெருக்கம். அந்த மூலதனத்தை கூடுதலாக பெருக்குவதற்கு முயற்சிக்கும் என்பதுதான் மூலதனத்தினுடைய தன்மை. நீங்க நவீன மூலதனத்தினுடைய கொடுங்கரங்கள் என்று சொல்கிற போது இதுதான் மூலதனத்தினுடைய அடிப்படையான தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் இவ்வளவும் சொன்னேன். அப்போ மூலதனத்தை சவக்குழி தோண்டி புதைக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தையும் அது உருவாக்குகிறது. அது விரும்பி உருவாக்கல, அது அறிவியல் பூர்வமாக தவிர்க்க முடியாத ஒரு பை ப்ராடக்ட். இந்த இரண்டு வர்க்கங்களுக்கிடையே நடக்கக்கூடிய மோதல் தான் சமூக முதலாளித்துவ அமைப்பில் சமூகம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு எல்லா சமூக அமைப்பிலும். அதனால்தான் இதுவரை எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறு. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப நாம வாழக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் இடையே பிட்வீன் கேபிட்டல் அண்ட் லேபர், இப்போ மூலதன உரிமையாளர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் உழைப்பை விட்டு உழைப்பு சக்தியை விற்று வாழ வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளி. இந்த இரு பிரிவுகளுக்கிடையே நடக்கக்கூடிய மோதல்களை தான், இரண்டு வர்க்கங்களுக்கிடையே உள்ள இந்த போராட்டத்தை தான் நாம் வர்க்க போராட்டம் என்று சொல்கிறோம். புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்கள் தான். இதுக்கு வர்க்க போராட்டம் என்றால் என்ன என்று விளக்குவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம அதனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்காக இந்த ரொம்ப எளிய முறையில் சொல்லுவதுங்கிற அது நீங்கள் தான் முடிவு பண்ண. நான் சொன்னது எளிமையாக இருந்ததா இல்லையா, புரிஞ்சுதா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் நடக்குது. அப்போ இதுதான் முதலாளித்துவத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலோ 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலிருந்தோ துவங்கி இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை அதனுடைய தன்மைகளில் வேறுபாடுகள் பல இருந்தாலும், உற்பத்தி முறைகளில் மாற்றம் வந்தாலும், சுரண்டல் முறைகளிலேயே மாற்றம் வந்தாலும், இப்போ வில்கின் வேலை செய்கிற இடத்துல நான் வேலை செய்த கம்பெனியில நான் செய்த வேலைகளுக்கும் அவரும் செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கும். அல்லது LIC அலுவலகத்திலோ வங்கி அலுவலகத்திலோ இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அவர் செய்கிற வேலை என்பது மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வேலை செய்யக்கூடிய வேலை போன்றதாக இருக்காது. ஆனால் அடிப்படையில் இதனுடைய சாராம்சமாக இருப்பது முதலீட்டாளர்களும் தொழிலாளர்களும், மூலதனமும் உழைப்பும். இது எதிரும் புதிருமானது. ஏன்னா இந்த மூலதனத்திலிருந்து ஒரு சல்லி காசு இந்த பக்கம் வந்தாலும், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு ருமாநாத் LIC போராட்டம் நடைபெற்ற போது, கதவடைப்பு நடந்த போது, அந்த பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங்ல பேசின ஒரு கூட்டம் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அவன் இதை கொடுக்க முடியாது என்று சொல்லுவார்கள், அது கிடைத்தே தான் தீர வேண்டும் என்று விடாக்கண்டர்களும் கொடாக்கண்டர்களுமாக முதலாளிகளும் தொழிலாளிகளும், முதலாளிகளும் விடாக்கண்டர்களாக தொழிலாளிகளும் கொடாக்கண்டர்களாக. அது உமாநாத் பேசுற போது உமாநாத் பேச்ச கேட்டவங்க இங்க இருக்காங்க, ரசிச்சவங்க இங்க இருக்காங்க. ஆனா அவரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத பல தோழர்களும் இங்க இருக்கீங்க. அந்த விடாக்கண்டர்களாக தொழிலாளியும் கொடாக்கண்டர்களாக முதலாளிகளும் இடையே நடக்கக்கூடிய அந்த இழுபறிதான். இன்னும் ஒரு நாள் நாம் இந்த கதவடைப்பை நீடித்தால் இந்த தொழிலாளிகள் விழுந்து விடுவார்கள் என்று முதலாளிகளும், இன்றும் ஒரு நாள் நாம் உறுதியாக நின்றால் இந்த முதலாளி சரணடைந்து விடுவார் என்று நினைக்கக்கூடிய தொழிலாளியும் ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடவே எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இதுதான் தொழிலாளி முதலாளி உறவு. இன்னும் ஏராளமான அம்சங்கள் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல.
அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக நான் இதை பார்க்கிறேன். அப்ப இந்த இரண்டு வர்க்கங்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த மோதலை அதுதான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மோதலுக்கிடையே வந்ததுதான் நாம் சொல்லக்கூடிய ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம், வாழ்வைக்கான ஊதியம். இப்ப ஃபேர் வேஜஸ் பத்தி பேசலாம். மினிமம் வேஜஸ் கொடுக்காதவன் ஃபேர் வேஜஸ் பத்தி பேசலாம். ஊதியத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட விதிகள் என்பது குறைந்தபட்ச ஊதியம், அதுக்கும் கீழே ஒன்று இருக்கு சப்சிஸ்டன்ஸ், உயிர் வாழ்வதற்கான ஒரு ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம், நியாயமான ஊதியம் என்று அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு லிவிங் வேஜ், வாழ்வதற்கான ஊதியம். இதுல இன்னும் அறிவியல் பூர்வமான ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று அரசாங்கமும் முதலாளிகளும் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டை கூட இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் இப்போது நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டம். 1957 பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற காலத்திலேயே சுதந்திரம் கிடைச்சு 10 வருஷத்துக்கு பிறகு குறைந்தபட்ச ஊதியம் என்பது எவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவிக்கல. அரசாங்கமும் தொழிலாளிகளும் முடிவு பண்ணல. அரசாங்கமும் தொழிலாளிகளும் முதலாளிகளும் கலந்து கொண்ட முத்தரப்பு மாநாட்டில் 3 தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட 1957 ஆண்டினுடைய முத்தரப்பு மாநாட்டினுடைய முடிவுன்னு இப்போவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குறைந்தபட்ச ஊதியமோ வேலை நேரம் தான் நான் சொன்னேன், 14 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக்கி இப்ப அது 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரை போகலாம் என்று சட்ட ரீதியாக உருவாக்குவதற்கு தான் இப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லேபர் கோடு வந்து ஏற்கனவே நம்மளாம் வேலைக்கு போற போது 8 மணி நேரங்கிறது யாரோ போராடி உருவாக்குறது. 8 மணி சைரன் முடிச்சாச்சுப்பா அப்படின்னு அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறது தான் முயற்சியே தவிர அதுக்கு மேல யாராவது வேலை செய்யறதுங்கிறது தயாராக அந்த 8 மணி நேரம் எங்கிருந்து வந்தது? அன்னைக்கு கூட சொன்னேன், 1923 சிங்காரவேலர் சென்னையில் முதல் மே தினம் கொண்டாடிய போது 8 மணி நேர வேலையும் தொழில் சங்கம் அமைப்பதற்கான உரிமையும் வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமையும் தொழிலாளர்களுக்கு வேண்டும் என்பது உட்பட இந்த ஊதியம் சம்பந்தமாக அவனுடைய தேவை சம்பந்தமாக எத்தனை கஜம் துணி வேணும், அப்புறம் மீட்டர் கணக்கு பேசும்போது அல்ல, 1920 கஜம் தான் கணக்கு. இப்ப கஜம் நமக்கு தெரியாது, இப்பத்த தலைமுறைக்கு தெரியாது. 3 அடி ஒரு யார்டு ஒரு கஜம். இப்ப நமக்கு மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தான் தெரியும். அவருடைய கணக்கில் இப்பவும் நீங்க அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோரிக்கை சாசனத்தில் எத்தனை கஜம் பெண்களுக்கு எத்தனை கஜம் துணி வேணும், ஆண்களுக்கு எத்தனை கஜம் துணி வேணும்னு எழுதியிருப்பார். இதெல்லாம் தொழிலாளிக்கு கொடுக்கணுங்கிறது அவனுடைய உரிமைங்கிறார். அதில் தான் பெண்களுக்கு மகப்பேறு விடுவுக்கு உட்பட 1923 சிங்காரவேலர் கேட்டார். சிங்காரவேலர் இப்பவும் நம்ம இப்பவும் அல்ல இப்பவும் எப்போதும் நினைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா 1923 அதை தமிழகத்தினுடைய மண்ணில் சென்னை கடற்கரையில் இந்திய தொழிலாளர்களுக்கான கோரிக்கையாக முன்வைத்தார். அப்படி ஒவ்வொரு அதே மாதிரிதான் சமூக பாதுகாப்பு. அவர் ப்ராவிடன்ட் ஃபண்டை பத்தி பேசுறார், மருத்துவ சிகிச்சையை பத்தி பேசுறார் 23. இன்னைக்கு நம்ம ப்ராவிடன்ட் ஃபண்டு இஎஸ்ஐ அது இல்லாத இடத்துல மருத்துவம் அல்லது எல்ஐசியில் இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் என்று பல வடிவங்களில் சமூக பாதுகாப்பு. அப்ப ஊதியமோ வேலை நேரமோ வேலை நிலையோ சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளோ இதெல்லாம். இன்னொரு புறம் இதற்காக நடைபெற்ற போராட்டம். அப்ப இன்னைக்கு நவீன மூலதனம் அதன் கொடூரமாக தொழிலாளர்களை ஒட்டச் சுரண்டுகிற போது அது எந்திர தொழிலாளியோ சேவைத்துறையை சார்ந்தவர்களோ அல்லது மிக நவீனமான ஐடி என்ற அந்த வட்டத்துக்குள்ள அதுக்குள்ள 1000 பிரிவுகள் இருக்கு. ஒரு காலத்தில்
ஐடின்னு சொன்ன உடனே பெரிய சம்பளக்காரன்பா அப்படின்னு ஒரு கற்பனை தானே நம்மளை மாதிரி உள்ள தொழிலாளிகளுக்கெல்லாம் ஐடியில் வேலை செய்ய. இப்போ அதுக்குள்ளே போனாதான் அந்த கொடுங்கரம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப இந்த தொழிலாளிகளுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போராடி அதில் ஓரளவு வெற்றி பெற்று, ஆனால் அந்த கொடுமைகள் இன்னும் தீரவில்லை. அதுதான் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போய் எடுத்தது. இது ஏன் தீரல? அந்த முதல் தாடிக்காரர் மார்க்ஸ் இருக்காரு, அவரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றார். ஒரு கிரேக்க கதாபாத்திரத்தை சொல்கிறார். பர்சியஸ் என்கிற ஒரு கிரேக்க கதாபாத்திரம் ஒரு மேஜிக்கல், ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு முகமூடிய அந்த கதாநாயகனை அணிந்து விட்டால் எதிரிகளாக இருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு அவர் தெரியாது. அவர் அந்த முகமூடியை போட்டு உடனே அவரை எதிரிகளுக்கு தெரியாது. மார்க்ஸ் சொல்றார், நான் நம்ம தொழிலாளி இந்த முகமூடிகளை மறைக்கக்கூடிய முறையில் போட்டு அரக்கர்களே இல்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். இந்த கதாநாயகனுக்கு அவர் அந்த முகமூடிய போட்ட உடனே எதிரிகளுக்கு கதாநாயகனை தெரியல, கதாநாயகனுக்கு எதிரிய தெரியுது. ஆனா நம்ம தொழிலாளி எப்படி இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முகமூடிய போட்டு எதிரியே இல்லை என்று இவராக முடிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த கொடுமைகள் நடப்பதை எதிர்த்து போராடுவதற்குள்ள உணர்வு நிலை ஆரம்ப தொழிலாளிகளுக்கு இல்லாமல் இருந்தது என்பதை சொல்லி, பிறகு அனுபவ ரீதியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சிறுக இதையெல்லாம் எதிர்த்து போராடிய வாழ்க்கையினுடைய, அதுதான் தொழிலாளியினுடைய, தொழிற்சங்கத்தினுடைய, தொழிலாளர் அமைப்பினுடைய அல்லது முதலாளிகளுடைய மூலதனத்தினுடைய கொடுங்கரங்களை எதிர்த்து நடத்திய போராட்டங்களுடைய தன்மையாக இருக்கிறது. அப்ப இப்பவும் இந்த அரக்கன் இல்லை என்று நம்புபவர்கள் தொழிலாளிகள் ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கு. என்ன பண்றது? இந்த அப்பா அம்மாவுக்கு நான் மறந்துட்டேன்னு அப்பா அம்மாவை குறை சொல்றவன்ல இருந்து, பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்றவன்ல இருந்து, நம்ம தலையில அவன் எழுதி வச்சுட்டான்னு சொல்றதுல இருந்து, இந்த எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மகா அரக்கனை அடையாளம் தெரியாமல் அல்லது பார்க்க முடியாமல் அல்லது புரிந்து கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளி. அதனாலதான் கண் திறந்து தொழிலாளர்கள் கண்ணை திறந்து பார்க்க செய்ய வேண்டும். கொஞ்சம் ஒரு விசித்திரமான வார்த்தையா தெரியல உங்களுக்கு? அப்படி சொன்னா, நான் சொன்னது நான் இல்ல, கண்ணை திறந்து பார்க்க செய்வது. பார்க்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நான் கண்ணை மூடினா பார்க்க முடியாது. பார்க்கிறதுன்னு சொன்னாலே கண்ணை திறந்தாதான் பார்க்கிறதுங்கிறது வரும். ஆனால் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல போது என்ன பார்க்கிறோம் என்பதை உணர்ந்து அல்லது எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க செய்வதற்கு அந்த அறிவு கண் திறக்கப்பட வேண்டும். அதுதான் கண்ணை திறந்து பார்ப்பது. அப்ப இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது, இது என்ன, எப்படி நடக்கிறது, அதனுடைய அடிப்படை விதிகள் என்ன, அது எவ்வாறு இந்த உழைக்கக்கூடியவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள், இந்த அமைப்பு எப்படி அவனுக்கு எதிராக இருக்கிறது என்று உணர்ந்தால்தான் உங்களுடைய தலைப்பினுடைய இரண்டாவது வார்த்தை இருக்கு பாருங்க, தீர்வுகள் என்பது. ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம அவர் முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் ஒரு மருந்து சீட்டு எழுதுறாருன்னு வச்சுங்க,
அந்த மருந்து நம்ம வாங்குவோமா? நம்ம ஒரு வார்த்தையும் சொல்லல. அவரை போய் உட்கார்ந்த உடனே இவர் எவ்வளவுதான் பெரிய அறிஞராக இருந்தாலும். அப்ப இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது, எப்படி அது நடக்கிறது, எப்படி நாம் ஏமாற்றப்படுகிறோம், எப்படி சுரண்டப்படுகிறோம், எப்படி நாம் கொடூரமாக நடத்தப்படுகிறோம், அந்த கொடும் கரங்கள் நம்மை எப்படி நம்மை ஒட்டுமொத்தமாக ஒட்டச் சுரண்டி ஏமாற்றுகிறார்கள் என்பதை உணரக்கூடிய நிலை அல்லது உணர்த்தக்கூடிய நிலை. அதுதான் எதிரி யார் என்று அந்த பர்சேசனுடைய மாயாஜால முகமூடி. அது எதிரிகளை தெரியும், ஆனால் கதாநாயகனை எதிரிகளுக்கு தெரியாது. நம்ம தொழிலாளி எப்படி இருக்காங்கிறதா நம்ம சொன்னோம். அந்த நிலையிலிருந்து எதிரிகளை அடையாளம் காணக்கூடியவனாக அந்த தொழிலாளியை மாற்றுவது. இவர்கள் தான், இந்த அமைப்பு தான், இப்படித்தான் உங்களுடைய எதிர்ப்பு எதிரு என்று அடையாளம் காட்டுவது. அதை எதிர்த்து போராடுவதற்கு அவனை தயார்படுத்துவது. அந்த போராட்டத்திற்கு துணை நிற்கக்கூடியவர்களாக யார் இருப்பார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது. அதன் மூலமாக போராட்டம். அந்த போராட்டமே நான் கடைசியாக வரும்போது இந்த போராட்டமே 2 கட்டங்களாக நடக்கிறது. இப்போ எங்கேயாவது ஒரு தொழிற்சாலையில் இப்போ நம்ம எல்லாம் தலைவர்கள் இல்லையா, சங்க நிர்வாகிகளாக உள்ளவங்க தான் இங்கே வந்திருக்கிறதுல பெரும்பாலானவர்கள், அல்ல ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவர்கள். எப்பா இந்த கஷ்டமெல்லாம் இருக்கு, இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்ற தொழிலாளிகிட்ட இதுக்கெல்லாம் தீர்வு இந்த சமூகம் எல்லாம் மாறணும்ப்பா, இந்த முதலாளித்துவத்தை ஒழிக்கணும், அப்பதான் இதெல்லாம் வரும் அப்படின்னு நீ யாராவது போய் சொன்னா நம்ம என்ன ஆகும்? என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு 2 கட்டம் இருக்கு. உடனடியாக செய்ய வேண்டியதும் நம்முடைய இலக்கு சார்ந்ததுமான 2 கட்டங்கள் நம்முடைய பணிகள்ல இருக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த பட்டியல் இருக்கு பாருங்க. ஊதியம், வேலை நேரம், வேலை நிலைமை, சமூக பாதுகாப்பு, இன்ன பிற பிரச்சனைகள் என்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதும், தீர்வு கண்டுகொண்டே அதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டு அதற்காக தொழிலாளிகளை ஒன்றுபடுத்திக் கொண்டு, ஆனால் நீ எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லாருக்கும் இருக்காது. ஆனா ஒரு சிலராவது இங்கே அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய விலை உயர்வினுடைய விகிதத்தை கணக்கிலிட்டு அதை ஈடுகட்டுவதற்கு பஞ்சப்படி வாங்குற கொஞ்சம் பேர் இருக்காங்க அல்லது இருந்தாங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க வேலையை விட்டு ஓய்வு பெற்றவர்கள் ஆமா கொஞ்சம் பேர். அதுக்கு என்ன பேரு? 100% நியூட்ரலைசேஷன். 100% பஞ்சப்படின்னு ஒண்ணு நமக்கு மொத்தமே இல்லாம, சம்பளம்ங்கிறதே இல்லாம, வருடக்கணக்கில் வேலை செய்தாலும் நீ சமூகத்துக்கு சேவை செய்கிற ஆளு தானே தவிர நீ தொழிலாளி அல்ல என்று சொல்லக்கூடிய சத்துணவு ஊழியர்களிலிருந்து, அங்கன்வாடி ஊழியர்களிலிருந்து, ஆஷா ஊழியர்களிலிருந்து கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்கள் இப்போதும் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. தொழிலாளியவே எப்படியெல்லாம் பிரிக்க முடியும்? நான் முதல்ல ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட போது போய் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்ட அந்த காலத்துல அது என்னங்கன்னு கேட்டது உண்டு. நில் நம்பர்னு ஒரு கேட்டகரி இருந்தது.
அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. நில் நம்பர், அதுதான் டிரான்ஸ்போர்ட்ல அந்த தொழிலாளி பிரிவு என்னன்னா நில் நம்பர். ஏன்னா அவனுக்கு நம்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. காலையில வந்தானா எதுவும் இல்லை, எதுலயும் இல்லை. அவன் காலையில வந்தா அவன் வந்து வண்டி எடுத்துட்டு போன டிரைவரா இருப்பான், அல்லது கண்டக்டர் பையன் வாங்கி பேரை எழுதி நில் நம்பர் இருக்கும். இந்த நில் நம்பர் இவங்கெல்லாம் கூட்டத்தில் பேசும்போது எனக்கெல்லாம் முதல்ல புரியவே இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட என்னங்க அது இல்லை. அப்புறம் தான் விபிசி ஒரு நாளைக்கு சொன்னார், நில் நம்பர் டிரான்ஸ்போர்ட்ல கேட் கூலின்னு கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, போய் கேளு அப்படின்னா. அது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல மட்டுமே எல்லா இடத்துல காலையில் 10 பேர் வருவாங்க. இப்போ கூட நம்ம என்ன பார்க்குறோம், ஆங்காங்கே தெருவில் காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா மண்வெட்டியோட கூடையோட நம்ம கட்டுமான தொழிலாளிகள் நின்றுருப்பாங்க, யாராவது வந்து வேலைக்கு கூட்டு போகிறதுக்கு. இது தொழிற்சாலை வாயிலேயே நின்று போய் நிற்க வேண்டியது. அன்னைக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அவனுக்கு ஒரு 10 பேர் அன்னைக்கு வரலைன்னா அந்த 10 பேரை தேர்ந்தெடுப்போம். அதுக்கு பேர் கேட் கூலி. இப்படி எத்தனை ரகம் தொழிலாளி இருக்கு. இப்போ நவீனமா எப்போ வந்தாச்சு, கேஷுவல் ஆரம்பிச்சு, கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சு, அவுட் சோர்சிங் ஆரம்பிச்சு, இப்போ ட்ரெயினிங் ஆரம்பிச்சு, இன்டர்ன்ஸ் இன்னும் இல்லை. அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வகையான பேரு, பலவிதமான தொழிலாளி. ஆனா ஒட்டுமொத்தமாக ஒன்றை விட இன்னொன்று கொடூரமானது என்கிற முறையில் உள்ள வேலை முறையும் தொழிலாளி முறையும் பெரிய பட்டியல் இருக்கு, ஒரு நியமம் இருக்கு, ஏராளமான. அது பட்டியல் உள்ள போனோம்னா 17 நம்ம சிஐடியினுடைய பெங்களூர் அகில இந்திய மாநாட்டில் ஒரு கமிஷன் விவாதம் தனியாக நடத்தணும். மாறுவிடக்கூடிய தொழில் நிலைமைகள், சூழல்கள், அதனுடைய அரசாங்கமே நடத்துகிற கொடூரத்தினுடைய விளைவுதான் நம்ம அங்கன்வாடியும் ஆஷாவும் சத்துணவும். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய திட்டம். நீ வேலை செய், ஆனா நீ தொழிலாளி அல்ல, நீ சம்பளம் கேட்காது, நீ சமூகத்துக்கு சேவை செய்கிறாய், வாலண்டியர், சமூக சேவை. அப்ப இப்படி ஏராளமான வடிவங்களில் நடக்கக்கூடிய இந்த சுரண்டல், அப்ப அது உடனடி நிவாரணமாக சில காரியங்கள் கேட்க வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு, பெற வேண்டியிருக்கு. அது பெற்று, ஆனால் அது பெற்று வருகிற போது, அதான் நான் சொல்ல வந்தேன், 100% ஈடுகட்டக்கூடிய பஞ்சப்படி வாங்கினாலும் நீ பஞ்சப்படி வாங்கி முடியறதுக்குள்ள அந்த காசு ஓடி போயிடுது. எப்படி போகுது? விலைவாசி உயர்வும் மற்ற சமூக தேவைகளும் மாறி மாறி வருகிறது. உச்ச நீதிமன்றமே ஒரு வழி இல்லாம, இங்க வேளச்சேரியில் இருக்கிற அந்த கம்பெனி அகில இந்திய ரீதியில் தொழிற்சாலை இருக்கக்கூடியதான் ராப்டகாசன் பிரெட். அந்த கம்பெனியினுடைய ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு, அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சில பேர் நீதிபதிகள் இருந்தாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் இப்போ பத்திரிகையில பேர் வந்துச்சு பாருங்க. 2 நாளா படிச்சுக்கிட்டு இருக்கோமே, படிச்சிட்டீங்கல்ல? எத்தனை கோடிங்கிறது தெரியல, என் வீட்டில் இருக்குது, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நேர்மையான நீதிபதிகள் இருக்கிற நாடு. ஆனா அப்ப கொஞ்சம் நீதிபதிகள் இருந்தாங்க. பிஆர் கிருஷ்ணய்யர் மாதிரி, வெங்கடாச்சலையா மாதிரி, சின்னப்ப ரெட்டி மாதிரி, அப்படி இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலும் பல உயர் நீதிமன்றங்களிலும் இருந்தாங்க. அதனால 1957ஆம் ஆண்டு உருவாக்குற குறைந்தபட்ச ஊதியத்திற்கான விதிகள் என்பது அன்னைக்கு எத்தனை கஜம் துணி இதெல்லாம் பேசிட்டு இருந்த நிலைமை இருக்கு பாருங்க. அதற்கு மேல் இன்றைக்கு தொழிலாளியினுடைய தேவைகள் மாறிவிட்டது. ஆகவே குறைந்தபட்சம் அந்த கணக்கீடு கொடுத்து அதுக்கு மேல் ஒரு 25% கூடுதலாக ஊதியத்தை நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என்றால் தொழிலாளியினுடைய தேவைகள், அதை விளக்கமா சொல்றாங்க என்னென்ன தேவைகள் என்பது வருகிறது. அவனுக்கு விடுப்பு, பண்டிகை என்பதெல்லாம் சொல்லி அதுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஏட்டில் இருக்கிற சுரக்காய்கள், அது கறிக்கு உதவல.
ஹரிக்கு உதவ வைக்கணுங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு அன்றாட உடனடியான கோரிக்கைகளுக்காக ஒரு பக்கம் போராடி கொண்டு, ஆனால் இந்த போராட்டங்களின் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதில்லை என்ற அனுபவ ரீதியான உணர்வை, அந்த அனுபவ ரீதியான உண்மைகளை தொழிலாளர்களுக்கு, தொழிலாளி வர்க்கத்திற்கு உணர்த்தி அவர்கள்ட்ட அடுத்த கட்டத்தை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை செய்து கொண்டேதான், இதை கைவிட்டு அது வர வரைக்கும் என்பது அல்ல. இதை செய்து கொண்டு அதே நேரத்தில் இதனால் தீரப்போவதில்லை, இந்த சமூகம், இதனுடைய அமைப்பு அது நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடைகளை அகற்றுவதற்கு தொழிலாளி ஒரு வர்க்கம் என்ற முறையில் அதற்காகவும் போராடுபவனாக தொழிலாளி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தில் தனக்கு உதவக்கூடிய நண்பர்கள் யார், எதிரிகள் யார், அந்த எதிரிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு அணிசேர்க்கையை உருவாக்கி, தொழிலாளி எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அதே போன்று பாதிக்கப்படுவதா சிறு தொழில் விவசாயிகளும் சிறு தொழில் உடைமையாளர்களும் அது போன்றவர்களும் அல்லது விவசாய தொழிலாளர்கள். நம்ம பார்க்கிறோம் 2020 ஆரம்பிச்சு கொரோனா காலத்தில் ஆரம்பித்த விவசாயிகளுடைய போராட்டம் இப்போதும் அதே கோரிக்கைகளும் அதே போன்ற பிரச்சனைகளுக்காகவும். என்னை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று பிரதமரே பேசி ஒப்பந்தம் போட்ட பிறகும் அதை எதையும் அமுல்படுத்தாமல் அன்னைக்கு இருந்ததை கலைச்சி விட்டுட்டு நம்ம பார்த்தோம்ல. இப்போ சாம்சங்கில் பார்க்கறது அதுதானே, அல்லது வேறு போல ஒரு சாம்சங் அல்ல, நமக்கு கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய சிறு நடுத்தர அல்லது பெரும் தொழில்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அந்த வரலாறு படைத்த பல நிறுவனங்கள் இப்போது இல்லை. அப்போ அந்த அடுத்த கட்ட போராட்டங்களை பற்றியும் உணர்த்தி கொண்டே, அதற்கு தொழிலாளர்களை தயார்படுத்திக் கொண்டே, அவர்களுக்கு இதனுடைய அவசியத்தை புரிய வைத்துக் கொண்டே, அங்கதான் கண்ணை திறக்கணும் சாமின்னு வருது. கண் திறந்து பார்ப்பது என்பது அங்கதான். பார்ப்பது என்பதல்ல, அது அகக்கண் திறப்பது. அந்த அகக்கண்ணை திறந்து இந்த யதார்த்தங்களை பார்க்கக்கூடிய தொழிலாளியாக தொழிலாளியை மாற்றுவது, அதான் வர்க்க உணர்வு பெற்ற தொழிலாளி, கிளாஸ் கான்சியஸ் ஒர்க்கர். நான் தொழிலாளியாக இருப்பதனாலேயே இதையெல்லாம் தானாக உணர்ந்தவனாக இல்லை. அதுதான் நம்ம சொன்னோம். அந்த மேஜிக்கல் முகமூடிய போட்டுவிட்டா எதிரியே இல்லை என்று நினைக்கிற நிலையிலிருந்து எதிரி யார் என்பதை புரிய வைத்து எதிரியை எதிர்த்து போராட முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்கி அந்த போராட்டத்திற்கு யார் யார் துணை நிற்பார்கள் என்பதை புரிய வைத்து அவர்களை போராட்டத்திற்கு தயாராகி இந்த உடனடி கோரிக்கைகளுக்கும் அப்பால் இந்த அடிப்படையாக தடையாக வரக்கூடிய இந்த சமூக அமைப்பை மாற்ற வேண்டும் என்பதுதான். நாம் இப்ப சொல்லக்கூடிய அத்தனை கொடுங்கரங்களும் கொடுங்குற செயல்களும் அதற்கான தீர்வுகள் என்பது ஒன்றுபடுவதும் போராடுவதுமான நிலையிலிருந்து அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான அமைப்புகளை பலப்படுத்துவதிலிருந்து அந்த அன்றாட கோரிக்கைகளும் உடனடியான பிரச்சனைகளுக்காகவும் போராடிக்கொண்டு இந்த முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கக்கூடிய இந்த சமூக அமைப்பை எதிர்த்து போராட வேண்டும் என்று தொழிலாளர்களுக்கு, தொழிலாளி வர்க்கத்திற்கு புரிய வைக்க வேண்டியது தொழிற்சங்க இயக்கத்தினுடைய அடிப்படையான கடமை என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.